ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தை பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 40வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். கிறிஸ்துவோடு நடக்கிற இந்த வாழ்க்கையில், கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற இந்த வாழ்க்கையில், கிறிஸ்துவினுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிற இந்த ஜீவியத்தில் பாடுகளை, போராட்டங்களை, புயல்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். தேவன் அனுமதிப்பதினால் அவைகளை நாம் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஏன் புயலை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? பாடுகளை ஏன் அனுமதிக்கிறார்? நம்முடைய விசுவாசத்தை ஊன்ற கட்டுவதற்காக, நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இவைகளை அனுமதிக்கிறார். கிறிஸ்தவ வாழ்வினுடைய அஸ்திபாரமே விசுவாசம். நம்முடைய விசுவாசத்தினுடைய அடிப்படையில் தேவன் நம்முடைய காரியங்களை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்யும் பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஆண்டவர் அடிக்கோலிட்டு காட்டுகிற அத்தனை காரியமும் பாருங்கள், அவரை தேடி வந்த மனிதர்களுக்குள் இருந்த அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே, அந்த விசுவாசத்தினுடைய அளவின்படியே ஆண்டவர் அவர்களுக்கு தன்னுடைய மகிமையை, தன்னுடைய அற்புதத்தை, தன்னுடைய விடுதலையை தருகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தின் அளவின்படியே தேவன் நம் வாழ்க்கையில் தன்னுடைய காரியத்தை, தன்னுடைய அற்புதங்களை, தன்னுடைய மகிமையை அவர் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளுவீர்கள். அப்ப தேவனுடைய செயல்களும் தேவனுடைய கிரியைகளும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று அந்த விசுவாசம். அப்ப அந்த விசுவாசம் நமக்குள்ள பலகீனப்பட்டு இருக்கக்கூடாது. நாம் விசுவாசத்தில் பலகீனமானவர்களாய் இராமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பதற்காக ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்துல நம்மை பலப்படுத்துவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் சில கடினமான புயல்களை, பெருங்காற்றுகளை தேவன் அனுமதிக்கிறார். இன்றைக்கு புயலை போன்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் பொழுது, புயலை விட நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர் என்று சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாமல், தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நம்பி, வாக்கு தத்தங்களை விசுவாசித்து, வாக்கு தத்தங்களை அறிக்கையிட்டு விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் எழும்பி வருகிற புயலை அடக்கி நமக்கு அமைதியை தருவார். உங்கள் பிரயோஜனத்திற்காக, உங்களை விசுவாசத்தில் ஊன்ற கட்டுவதற்காக தேவன் அனுமதிக்கிற காரியங்களை விசுவாசத்தோடு எதிர்கொள்ளுங்கள், விசுவாசத்தோடு மேற்கொள்ளுங்கள், விசுவாசத்தில் உறுதியாய் நில்லுங்கள். புயலடங்கி அமைதி வெளிப்படுகிறதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள். அன்பின் நல்ல ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறதற்காக நீர் எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லா போராட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்வில் எங்களை எதிர்நோக்கி அடிக்கிற புயலை விட தேவன் பெரியவர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் காத்து நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.